फ्रेंड्स நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு டே இன் மை லைஃப் வந்து கம்மியா தான் இருக்கும் அது போக எல்லாரும் கேட்ட என்னோட ஓல்ட் அதாவது என்னோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன்ற மாதிரி தான் வந்து ஒரு சின்ன vlog தான் இருக்க போகுது சரிங்களா ஆனா என்னோட போட்டோஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பார்த்து சிரிக்க போறீங்க ஆனா சில டவுட்ஸ் வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்புறம் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கும் என்னோட போட்டோஸ் பாக்குறதுக்கு அவ்வளவுதான் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க ஒரு டவுட்ஸ் வந்து கேட்டாங்க சண்டே நான் வெனஸ்டே மார்க்கெட்னு ஒண்ணு காமிச்சேன் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமைகள் வச்சு சாட்டர்டே மார்க்கெட் வெனஸ்டே மார்க்கெட் ஃப்ரைடே மார்க்கெட்னு ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்கும் அந்த மார்க்கெட்ல எல்லா பொருட்களுமே இருக்கும் சோ சூப்பரா இருக்கும் எனக்குலாம் போனா ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருக்கும் எங்களுக்கு நியர்பை வந்து ஒரு சண்டே மார்க்கெட்டும் வெனஸ்டே மார்க்கெட்டும் இருக்கு சண்டே மார்க்கெட் இதை விட பெருசுங்க இப்ப மழை பெய்யும் சதசதன்னு நல்லா தெரியல இன்னும் நான் ஒரு நாள் நல்லா உங்களுக்கு வந்து காட்டுறேன் கண்டிப்பா சரிங்களா அப்புறம் ஒரு போச்சம்பள்ளின்னு ஒரு ஏரியால சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் சண்டே மார்க்கெட்ல எல்லா பொருளும் இந்த மாதிரியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல அது நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சூப்பர் சூப்பர் சிஸ்டர் டெல்லியில வந்து நிறைய மார்க்கெட் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகள்ல போடுவாங்க சூப்பரா இருக்கும் எனக்கு நம்ம ஊர்ல ஒரு திருவிழாக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாங்குறனோ இல்லையோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிதான் அதுக்கப்புறம் வந்து டெல்லியில வந்து மார்க்கெட் இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க சீக்கிரமா நான் நிறைய மார்க்கெட்ஸ் எல்லாம் போனேன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீட்டா நேற்று மழை சசன்னு கிடந்துச்சு அதான் ஒன்னும் அவ்வளவா எடுக்க முடியல உங்களோட வீடியோ வந்து கிரன்ச்சா இல்லாம நல்லா இருக்கு சிஸ்டர் இன்னும் நீங்க வந்து பெரிய பெரிய ஹைட்ஸ்க்கு வந்து போவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அப்புறம் நீங்க வந்து ட்ரூ அண்ட் பாசிட்டிவான பர்சனா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அதுக்கப்புறம் ரெசிபிஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சீட் டே பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களை நான் நினைச்சுப்பேன் ஃபர்ஸ்ட் நினைப்பு வர்றது உங்களோட நினைப்பு தான் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை கேட்கும் போதே ஏன்னா இது இவ்வளவு வார்த்தைகள் என்னை பத்தி சொல்லியிருக்கீங்கல்ல எவ்வளவு தூரம் என்னை வந்து விரும்பி பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் மேல் வயிறு குறையறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க உங்களோட ஐடியல் வெயிட் வரும்போது நல்லாவே குறையுங்க இல்ல அப்படின்னா ஒரு சவறு இருக்கு அப்படின்னா ஒன் ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு நம்ம காலை வந்து கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி திரும்பி இப்படி தொடணும் அந்த செவரை இந்த ரெண்டு சைடு சொன்னோம் நல்லா சைடு ஃபேட்ல இருந்து எல்லாமே நல்லா குறையறதுக்கு உருவாக்கும் அந்த எக்ஸசைஸ் வந்து இல்லைன்னா பிளாங்க்னு ஒண்ணு இருக்கு அது படுத்துட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ரிசல்ட் நல்லா இருக்கும் ஆனா நீங்க வந்து டயட் கரெக்டா பண்ணுங்க அது உங்களுக்கு ஐடியல் வெயிட் வரும்போது நல்லாவே குறைஞ்சிருக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பீட்ரூட் ரெசிபி பீட்ரூட் பொரியல் கடலைப்பருப்பு போட்டு பண்ணது சூப்பரா இருந்துச்சுன்னா அது ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும் சிஸ்டர் ஏன்னா அந்த ரத்த கூட்டு பண்ணுவாங்க இல்லையா கல்யாண வீடுகள்ல அந்த பேஸ்டு மாதிரிதான் என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக பீட்ரூட்டே சாப்பிடாதாலே எனக்கு சாப்பிட வைக்கிறதுக்காக அதெல்லாம் செய்வாங்க அம்மா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம்னா நைட்ல வந்து பிளாக் டீ குடிக்கலாம் ஆனா பிளாக் காஃபி குடிக்க வேணாம் உங்களோட தூக்கத்தை கெடுத்துரும் சோ அதுக்காக சொல்றேன் நைட்டு டைம்ல ரொம்ப கெஃபைன் வேற இருக்கு இல்லையா தூங்க போறதுக்கு மாதிரி காஃபி மட்டும் குடிக்காதீங்க பிளாக் காஃபி சரிங்களா நீங்க அம்மாச்சி குடுக்கும்போது எனக்கு வந்து டெம்ட் ஆகுது டீ காஃபி அப்படி சொல்லிருந்தீங்க அப்படிலாம் பார்த்து டெம்ட் ஆகணும்னு நினைச்சா நமக்கு டெய்லி நம்ம வீட்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் சிஸ்டர் அதனால நீங்க உங்க இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா யாராலையும் யோசிக்க முடியாது பெரிய பெரிய ஒரு பிரியாணி கடையில போய் விட்டாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அது கண்டிப்பா வந்து சக்சஸ் தான் அதை நம்ம பண்ணவே மாட்டோம் உங்களோட கர்லி ஹேரா இல்ல என்னன்னு கேட்டதுங்க எனக்கு வந்து கொஞ்சம் சுருட்டு அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கும்ல அந்த மாதிரி என்ன டிப்ஸ் பண்றீங்க என்னன்னு ஒண்ணுமே பண்ணல தேங்காய் தாங்க தேப்பேன் வேற எதுவுமே பண்ண மாட்டேங்க வாஷ் பண்ணிடணும் ஆயில் வச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் டெல்லியில வந்து பொன்னி அரிசி அதாவது அவிச்ச அரிசி அவிக்காம தான் நிறைய அரிசி விற்பாங்க இங்க அவிச்ச அரிசி எங்க கிடைக்குது முனிர்கால தமிழ் கடைகள்ல வந்து இருக்கு சிஸ்டர் ஊருக்கு போகலையா தீபாவளிக்குன்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்க சிஸ்டர் நாங்க எப்பவுமே தீபாவளி இங்கதான் கொண்டாடுவோம் 1 year once போறது ஊர்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் ஊர்ல ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி பேஸ்டா நாங்க வந்து போறது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி டயத்துலதான் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் அதிகமா இருக்கும் அம்மாச்சிக்கு எல்லாத்துக்குமே இங்க வந்து நாங்க அந்த மாதிரி தீபாவளியை நாங்க இங்க ஃபேமிலியா இருக்கிறத இங்கேயே செலிப்ரேட் பண்ணிடுவோம் ஏதாவது அங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்ல ஃபெஸ்டிவல் டைப்போ அந்த மாதிரி தான் போவோம் நாங்க ஊருக்கு நெக்ஸ்ட் இனிமே அடுத்த வருஷம் தான் போவோம்
ஏன்னா இந்த வருஷத்துல 2 தடவை போயிட்டு வந்துட்டோம். அதனால டயட் சார்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டயட் சார்ட் கொடுக்க முடியாதுங்க, ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் டயட்டிஷியன் கிடையாது. ஸோ அதனாலதான் சரிங்களா, நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ வாங்க, என்னோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்க சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் அன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தலான்ட்டு போட்டு கொடுத்துட்டு, தட்டைப்பயிர் குழம்பு கருவாடு போட்டது கருவாடு போடாமல் உள்ளது இருக்குது இல்லையா, நேற்று நைட்டு புலாவு சாப்பிட்டதுனால ஸோ அதை 2 நாளாக சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்றேன். இன்றைக்கி 1 hour மட்டும் இன்றைக்கி இந்த டீ செலிப்ரேஷன் வைக்கிறனால வந்து கவன் போகிறான். ஸோ சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வந்து வைக்க சொன்னாங்க. ஸோ அதனால் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி லைட்டாக கொஞ்சம் காரம் சேர்க்காம ஒரு வாழைப்பழமும் வச்சு பேக் பண்ணி விட்டாச்சு அவருக்கு. அவங்க அண்ணனுக்கு வந்து ஷூ துடைக்கிறாராம் பாருங்களேன். அவனா வந்து பண்ணா எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் சின்னவனையும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா வந்து குக்கரில் அரிசியை போட்டு குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா தட்டைப்பயிர் குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ நேற்று ஹஸ்பண்ட் சாப்பிடவே இல்லை, அதனால அப்படியே இருக்குது சுட சுட சோறு. அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் கத்திரிக்காய் அந்த கருவாடு போடாமல் அவருக்காக எடுத்து வச்சோம்ல, அதுதான் வெள்ளரிக்காய் வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து நான் பிரேக்ஸ் பண்ணி தரேன்ட்டு இந்த பர்கர் பன்னு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பன் மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பண்ணாங்க. இந்த 0 மைதா பர்கர் தாங்க இது. ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோதுமையில் செஞ்சது. சம்டைம் வெயிட் லாஸ் இருக்கீங்க, கிரேவிங் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆம்லெட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. கூட வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஃபில்லிங்காக சூப்பராக இருந்தது. செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. சரி இந்த நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்களா, அப்பவும் கீழே இறங்குறான் பாருங்களேன். இவன் எப்படா இந்த வீட்டை விட்டு சிறையை விட்டு வெளில போன்ற மாதிரி இன்னைக்கு அழகாக ஹாய் சொல்லிட்டு வந்தான். அதுக்கப்புறமா அழுதுகிட்டு காதை பிடிச்சி திரிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மாடிக்கு போகலாம், ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு, குரங்கு வேற ரொம்ப சுத்துது இல்லையா அப்படின்ட்டு போனேன். அப்புறம் மாடியில் நிறைய பூ பூத்துருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். அப்புறமா கவனும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவங்க 2த்தையும் அப்புறம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானுமே குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து பண்ணியாச்சுங்க. கவன் வந்து 10:30க்கெலாம் வந்துட்டாப்ல. அதுக்கப்புறமா 11 மணிக்கு வந்து அம்மாச்சி நல்லா இஞ்சி போட்டு டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எப்பவும் காஃபியாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ மழை கிளைமேட்டாக இருக்கனால நல்லா இஞ்சி போட்டு மசாலா அந்த டீ தூள் மசாலா இருக்கும்ல அது போட்டு கொதிக்க வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போய் போட்டுட்டு வந்துடலான்ட்டு போட்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலான்ட்டு இது இருக்கு இல்லையா, சாதம் வந்து தட்டைப்பயிர் குழம்பு வச்சு ஊட்டி விட்டாச்சு 2 பேருக்கும் நல்லா வந்து. ஸோ ஏன்னா காலையில் சீக்கிரம் வந்துருச்சாங்களா, தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா 1 மணிக்கே வந்து நல்லா ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து வெயிலில் காய போட்டேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெயில் இன்னைக்கு நல்லா வந்து அடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று போட்டு துணியை காய போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட என்னோட சின்ன வயசு போட்டோ ஆல்பம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் பழைய ஆல்பம். அப்பெல்லாம் இந்த மாதிரி தானே போட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் இதை வந்து ரொம்ப பாதுகாப்பா நான் வந்து வச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் எங்க கல்யாணம் பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஐடி கார்டு இதெல்லாமே உங்க கூட காட்டுறேன் சரிங்களா. வாங்க, நான் அப்படியே இன்னைக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படியே பேசுறேன் நான் வீடியோக்கு நடுவுல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐடி கார்டு பார்க்கலாமா. இந்த ஐடி கார்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன்னா, இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் நான் படிச்ச ஸ்கூலு சிவகங்கையில. இது வந்து +1 படிக்கும் போது எடுத்த ஐடி கார்டு இது. ஸோ எப்படி இருக்கேன்னு பாருங்க, பால்வடியும் முகம் எனக்கே பார்க்கும்போது காமெடியா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 11th படிக்கும்போது இந்த அட்ரஸா இருக்கட்டும், இந்த ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து இப்ப இல்ல, அதனாலதான் வந்து தைரியமா நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இது வந்து 12th ஐடி கார்டு. இது வந்து நீங்க பாருங்களேன், இதுல கொஞ்சம் மெச்சூர் ஆன மாதிரி இருக்கு இல்லையா ஃபேஸு, முடிய பாருங்களேன். இதெல்லாம் இப்ப பார்க்கும்போதுக்கு நல்லா சிரிப்பா இருக்கும் எனக்கு. ஸோ இதுதான்
என்னோட இது. நான் 21st செஞ்சுரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல 11th 12th வந்து படிச்சேன். நான் வந்து பல ஸ்கூல் வந்து மாறி இருக்கேங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய ஸ்கூல் வந்து மாறிட்டேன் நான். அப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மாத்தினது, அதுக்கப்புறம் மாத்தினதுன்னு நிறைய மாறியாச்சு ஸ்கூலு. சரி வாங்க ஆல்பம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாமா? லைட்டு போய் வர மாதிரி இருக்கு பாருங்க. இது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன போட்டோ தான், அதனாலதான் அப்படி தெரியுது. இது வந்து பாருங்க நான் தான். இது எங்க அண்ணன், அப்புறம் இது எங்க அக்கா 2 பேரு, பெரியம்மா பொண்ணு அவங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த ஊர்ல உள்ள, நானும் அம்மாவும் இருந்த ஊர்ல உள்ள ஒரு மாமா, அதாவது சொந்தக்காரவங்கல்ல. ஸோ நான் எப்படி இருக்கேன் பாருங்களேன். இது ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இது எங்க சித்தி. இவங்க நான் ஆல்ரெடி சித்தி காமிச்சிருப்பேன் நிறைய வீடியோஸ்ல. ஸோ அதான். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இதெல்லாம் நான் காலேஜ் டைம்ல எடுத்த போட்டோங்க. ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டே நான் வந்து வேலை பார்த்துட்டே நான் வந்து படிச்சேன் இல்லையா, ஸோ அங்க வந்து எடுத்த போட்டோ இது. அந்த டைம்ல இதுவுமே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஸ்டுடியோல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஏஜ் அட்டன் பண்ண டைப்லயே இங்க என்னோட மாமியார், என்னோட அம்மாச்சி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது. அப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டுதான் என்னோட ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன், அதாவது பேசி முடிக்கிற டயத்துல. ஸோ அதான். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட அம்மா, நடுவுல இருக்கவங்க என்னோட அம்மா. இவங்க அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட், 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்டு, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் இப்போ சிவகங்கையில தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்களை மாதிரி, இவங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க அதெல்லாமே இருக்குது. ஸோ எங்க அம்மா இவங்க தான். ஸோ என்ன மாதிரி இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. அப்ப எடுத்த போட்டோ, அந்த ஓல்டு டைம் சொல்லுவோம்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. ஸோ இப்படி பேசி போறதுனால கொஞ்சம் லேட் ஆகுமா என்னன்னு தெரியல, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நாங்க இருந்த ஊர்ல, அம்மா தான் எங்க நினைக்கிறவங்க, அது போட்டோ அவ்வளவு இதுவா தெரிய மாட்டேங்குது. எங்க மாமா கல்யாணத்துக்காக எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தவங்க அவங்க, இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இவங்கதான் என்னோட அம்மாச்சி, அம்மாவோட அம்மா. இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இவங்கெல்லாம் இவங்க என்னோட தாய் மாமா, இவங்களும் தாய் மாமா. இப்போ அம்மாச்சியோட ஹஸ்பண்டோட அந்த மாதிரி இவங்கெல்லாம் ரிலேஷன்ஸ். ஸோ அதுதான். சரி அம்மாச்சி இவங்கதான். நான் அப்போ பழைய போட்டோஸ் இதெல்லாம், அதனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியே தெரியுது. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், ரொம்ப வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அதெல்லாம். நானும் சின்ன பிள்ளையில அந்த பாருங்களேன் நிக்கிறோம் பாருங்களேன், ரொம்ப தூரமா இருக்கு, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. எங்க அக்காவுக்கு கூட எடுத்தது இது, எங்க ஊர், அதாவது அப்பா ஊர்ல எடுத்தது இந்த போட்டோ. சரி நான் இதே ஜூம்ல போட்டோஸ் இருக்கும், அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த யார் என்று தெரிகிறதா? பாத்தீங்களா, இந்த குட்டி பாப்பா யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நானே தான், அந்த கோவக்காரி நான் தான். பயங்கரமான ரவுடி பொம்பளை மாதிரி நிக்கிறேன் பாருங்களேன். அம்மா இருக்கும்போது, அப்பா இல்ல அப்போ, இந்த டைத்துல எனக்கு வந்து அப்பா இல்ல, அம்மா எல்லாருமே சேர்ந்து எடுத்த போட்டோ. அப்பவே எப்படி போஸ் கொடுத்துருக்க பாருங்களேன், பயங்கரமா என்னை வந்து அழகு பார்த்துவாங்க. இவங்கதான் என்னோட அண்ணன், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அண்ணன் நானும் தான். ஸோ இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ, நல்லா கும்முன்னு இருக்கேன் பாத்தீங்களா, அழகா, அது கியூட் இல்ல சின்ன பிள்ளைல. அப்புறம் இது வந்து அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இது எல்லாருமே அவங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அவனோட போட்டோ நான் வந்து வச்சிருக்கிறேன் நானு. அடுத்து ஒரு சில போட்டோஸ் எல்லாம் உருவிட்டு போயிருவாங்கங்க ரிலேஷன்ஸ். இது எங்க சித்தி, நாங்க இருந்த ஊர்ல எடுத்தது. இப்போ யாராவது பாக்குறாங்கன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல போட்டோஸ் சுட்டுட்டு போயிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் இது நாங்க இருந்த அப்பா வந்து எங்களுக்காக வச்ச கடைங்க. அந்த கடையை தான் நானும் அம்மாவும் பார்த்துட்டுலாம் இருந்தோம். நாங்க அப்பா இருக்கிற வரைக்கும் கடை தான் வச்சிருந்தாங்க, மளிகை கடைன்னு சொல்லியிருந்தேன். அம்மாவும் நானும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்ப இல்லைங்க, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு. சித்தி அக்கா 2 பேரு. சரி ஒரே ஆல்பமா காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே காமிக்கிற மாதிரி இருக்கு. என் போட்டோ மட்டும் எடுத்துருக்கலாமோ? சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எங்க மாமா, ஏதாவது தாய் மாமா, இவங்க கொஞ்சம் இன்னொரு தாய் மாமா அந்த மாதிரி. இவங்கெல்லாம் இப்போ பெரிய ஆளா இருக்காங்க. இதெல்லாம் வந்து இளமையில எடுத்த போட்டோ. இதுதான் எங்க சித்தி. அங்க போறவங்களை வண்டி நிப்பாட்டி வாங்கி போட்டோ எடுத்தாங்க அந்த டயத்துல. இது எங்க பெரியப்பா வீடு, இப்பவும் அங்கதான் இருக்காங்க பெரியப்பா வீடு. அதுக்கப்புறம் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போட்டோஸ். அதுக்கப்புறம் இவங்க தாங்க முக்கியமான ஒரு ஆள். யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து என்னோட அம்மாச்சியோட, ஏதாவது என்னோட சொந்த அம்மாச்சியோட தம்பி மையன், அவங்க ஒய்ஃபு. இவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே லவ் மேரேஜுங்க.
அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பாசமா இருந்துட்டு போனாங்க. இந்த டைம் தான் லாஸ்ட் அவங்கள மீட் பண்ணது. ஸோ அவங்க ஞாபகமாவே வச்சிருக்கேன். நான் தாவணி போட்டிருக்கேன் பாருங்க. அது ஏஜ் அட்டன் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். முடியெல்லாம் பாருங்களேன். இங்க பாருங்களேன், இது 2வது ஆல்பம் வந்து எடுத்துட்டேன். இவங்கதான் என்னோட அம்மா. இங்க பாருங்களேன், நானும் அம்மா ஒரே மாதிரி இருக்கோம்ல. இது உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்தா அப்படி தெரியுது. என்னோட அண்ணன் இது, அப்புறம் மாமா ஒருத்தவங்க, இதெல்லாம் சித்தி அக்கா அவங்க எல்லாமே நிக்கிறாங்க. சோ இங்க 3 சித்தின்னு சொல்லுவேன் இல்லையா, 1 2 இந்த ரெட்டச்சடை போட்ட 3 சித்தியுமே, இந்த 3 சித்தியும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட பிறந்தவங்க. இவங்கதான் இன்ன வரைக்கும் எங்களை வந்து பாக்குறவங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. சோ இவங்களுமே எனக்கு சித்தி தான். இன்னொரு சித்தி எப்படின்னா அம்மாச்சியோட தங்கச்சி அந்த மாதிரி பிள்ளைங்க, அது வந்து அக்கா. சோ எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டோ என்னோட காலேஜ் அதாவது சொன்னல பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்டுடியோல எடுத்த போட்டோ. நான் எப்படி இருக்கேன் பாத்தீங்களா, காமெடியா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், என்னோட அக்கா கூட நான் சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இங்க பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்களேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி துர்கா சடை மாதிரி போட்டு விடுவாங்க அம்மா எனக்கு. இப்ப இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது பயங்கர மெமரிஸா இருக்குங்க, சூப்பரா. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஃபேமிலியா வந்து ராமேஸ்வரம் போனோம். ஐ திங்க் இது அம்மா கொஞ்சம் அம்மா இறக்குறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இதான் அம்மா, இது அம்மா, இவங்க அத்தை, இது சித்தி, நான் அண்ணன், சித்தி பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க அதுல குட்டியா. இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அப்ப எடுத்த போட்டோ இல்லையா, ஸோ அதனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், நானும் எங்க அண்ணனும் பயங்கர ஸ்டைலா நிக்கிறோம் பாருங்க, அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே. நானும் அண்ணனும் தான் பயங்கரமா சேட்டை பண்ணுவோம், அடிச்சுக்குவோம், அது பண்ணுவோம். ஆனா பாசமா இருக்கும். 2 பேரும் ஒரே ஹைட்டா இருப்போங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு டிக்கெட் வாங்குவாங்க, கொடுமையா இருக்கும். எனக்கு வந்து முழு டிக்கெட்டு, அவனுக்கு அரை டிக்கெட் வாங்குவாங்க பஸ்ல எல்லாம். அதான் நான் அண்ணன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்ப உள்ள பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் பாருங்களேன் நான் எப்படி இருக்கேன்ட்டு. சூப்பரா இருக்குல்ல. எங்க பெரியப்பா வீட்டுக்குள்ள எடுத்தது இந்த வீடு. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி, அம்மாவுக்கு அடுத்து உள்ள சித்தி இவங்க தான். இது வந்து எங்க தாய் மாமா வீடு. நாங்க இருந்து வளர்ந்ததில்ல, அந்த வீட்டோட பால் காய்ச்சல். இந்த வீட்டை வந்து அம்மா தான் பார்த்து கட்டிட்டு அந்த பால் காய்ச்சல் கூட இருக்க முடியல. அந்த மாதிரி வீடெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. காலிங் பெல் கூட அம்மாச்சியோட குரல் தான் வந்து இருக்கும். சாரி, அம்மாவோட குரல், என்னோட அம்மாவோட குரல். வணக்கம், தயவு செய்து கதவை திறங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். அது அந்த வீட்டுக்கான கடைசியில உள்ள வர முடியல. இந்த வீடு எல்லாமே பார்த்து கட்டினது அம்மா தான். சோ அந்த வீட்டு பால் காய்ச்சல் அப்ப எடுத்ததுதான் இந்த போட்டோ. நானும் எங்க சித்தியும் எப்படி இருக்கேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா சிலோன்காரவங்க எல்லாம் நாங்க இருக்கிற ஊர்ல இருப்பாங்களா, அவங்க வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அவங்க பண்ணி விட்டாங்க. நான் எப்படி இருக்கேன்னு பாருங்களேன், காமெடியா இருக்கல. இதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது 10th படிக்கும்போது டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க, குற்றாலம் இதெல்லாமே. சோ அந்த டூருக்கு போயிருக்கும் போது எடுத்த போட்டோ இது. சோ அதான். அதுக்கப்புறம் இது என்னோட ஏஜ் அட்டன் பண்ணப்போ எடுத்த போட்டோ. எங்க சித்தி, அதாவது 2வது சித்தி, அவங்க பொண்ணு, நானு எப்படி இருக்கேன்னு பாருங்களேன். நான் ஏஜ் அட்டன் பண்ணேன், அம்மா இல்லை அந்த டயத்துல. அப்புறம் இதுவுமே நான் அப்போ அந்த போட்டோவோட இன்னொன்று தான். அப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதாவது காலேஜ் படிக்கும்போது எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் இது எங்க மாமா. எல்லாருமே போட்டோ அம்மா வச்சிருந்தாங்களா, அம்மா வச்சிருந்தது அப்படியே பாதுகாப்பா வச்சிருக்கேன். இதுவும் அந்த போட்டோ தான். அப்பெல்லாம் டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல் பாக்குறது, பண்ணு பாக்குறது, ஏர்நத்தியா இருக்கிறது இப்பதான் தெரியுது பாருங்க. இதுவுமே அப்ப எடுத்ததுதான். இது எங்களோட சித்தி பொண்ணு. இந்த சாரி என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அதை கூட நான் கட்டி ஒரு போட்டோ இருக்கும், காமிக்கிறேன் பாருங்களேன். இது டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எடுத்தது, நான் வந்து இது பண்ணேன். சித்தி பொண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. இதுவும் ஸ்டுடியோல எடுத்தது, இதுவும் எடுத்தது. இதுல எந்த போட்டோஸ் எல்லாம் அழகா இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க, சரிங்களா? நிறைய போட்டோஸ் இருக்கும். நான் வந்து ஒரு போட்டோ லவ்வர். இங்க பாருங்களேன், ஒரு ட்ரெஸ் போடும் போதெல்லாம் பட் ஸ்டுடியோல ஒர்க் பண்றோம்னா நம்ம எடுத்து தள்ள வேண்டியதானே அப்படின்ற மாதிரி எடுக்கிறது போட்டோஸ் நிறையா. ஆனா மூஞ்சி பாருங்க, பிஞ்சு மூஞ்சியா இருக்கு. இது பாருங்களேன், நானும் எங்க அண்ணனும். கொலுசு பாருங்க, அப்ப உள்ள கொலுசு நல்லா, அப்ப உள்ள கொலுசு இது எல்லாமே சொல்லுவோம், ஜிலேபி கொலுசுன்றது, இல்லைன்னா ஜெயம் கொலுசுன்றது இல்ல. நானும் அண்ணனும். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், நானு, அம்மா, அக்கா இதெல்லாம் இருக்கிறது. அம்மா ரொம்ப பாசங்க, அதான் ரொம்ப மிஸ்ஸிங் நமக்கு. ஐயோ, நான் இப்படி பேசிட்டே சொல்றது உங்களுக்கு டைம் அப்படியே ஓட போகுதுன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இவங்க வந்து எங்க சித்தி, ரெண்டாவது சித்தி சொன்னேன்ல, அவங்கதான். இவங்க திருச்சியில இருக்காங்க. இவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு தானே இப்ப நான் போயிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இப்ப போயிட்டு வந்தேன்ல, இவங்களோட பொண்ணுக்கு தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் இவங்க அண்ணனும் என் அண்ணனோட ஃப்ரெண்டும், இது 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இதாங்க பாருங்களேன், அப்பா போட்டோவுக்கு அம்மா வந்து கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி நாங்க இருந்த வீடுங்க. அதுக்கப்புறம் அப்பா போட்டோ, அப்பாவை வந்து இந்த போட்டோல பார்த்ததாங்க எனக்கு நினைப்பே இருக்குது. ஸோ நான் வந்து அப்பாவை வந்து அந்த அளவுக்கு பார்த்ததில்லை. பார்த்தது அதை 2.5 வயசுல நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த போட்டோல தான் அப்பாவோட ஃபேஸையை நான் வந்து பார்த்தேன். இது அம்மா வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். அம்மா இப்படிதாங்க எங்களை வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நான் அண்ணனும் இந்த சேம் போட்டோ இன்னொன்று இருக்கு பாருங்களேன். நல்லா குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கேன் பாருங்க, கியூட்டாவும் இருக்குல்ல. எப்படி நிக்கிறேன் பாருங்க, போஸ் அப்படியே கோவக்காரி பயங்கரமா. அதுக்கப்புறம் இதுவும் எங்க ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல எடுத்தது. நான் ஏஜ் அட்டன் பண்ண டயத்துல இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, எங்களோட ரிலேட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆல்பம்லாம் பார்க்கும்போது இருந்தவங்க இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன. அப்புறம் இவங்க வந்து நம்ம ஏரியா ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு. ஸோ அதான் வந்து அவங்க கூட ஒரு ஃபோட்டோ அப்போ எடுத்தது. இதுவுமே ஏஜ் அட்டன் பண்ண டைம் ஃபோட்டோ தான். பின்னாடி இந்த நிற்கிற 2 அத்தை என்னோட அத்தை, அவ்வளவா தெரியல இதில். சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு அதில். சரி, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் காண்ட்ராயிருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆல்பமும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இது வந்து மூத்தத்தை, இங்க 2வது அத்தை, பின்னாடி நிற்கிறது எங்க சித்தி. இதுதான் என்னோட அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டு நமக்கு தண்ணி ஊற்றும் போது சேலை, இந்த சேலை தான் சூப்பரா இருக்கும் என்னோட சேலை. என்னோட அம்மாச்சி தான் செலக்ட் பண்ணது. ஐயோ, அடுத்து இவங்க வந்து சித்தப்பா, அது சித்தியோட சித்தப்பா, 3வது சித்தப்பா இவங்க. இந்த சித்தப்பாமார்கள் எல்லாம் 3 பேருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க என் மேல. அப்புறம் இவங்க வந்து என்னோட அம்மாச்சியோட தங்கச்சி. ஸோ ரொம்ப நல்லா நடந்துச்சுங்க. இதெல்லாம் அம்மா அப்பா இல்லாத டயத்துல நடந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனா அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு குறையுமே வைக்காம எனக்கு வந்து எல்லாமே பண்ணுனாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த நிமிடத்தை மறந்துடக்கூடாது. இந்த பையன் யாருன்னா என்னோட மாமாவோட பையங்க. நூண்டு வாழ்ந்து இவன் பாலை போடுறான். நான் வந்து பாத்துக்கோங்க சேட்டையை பார்த்தீங்களா, அது எடுத்தது. இவங்கெல்லாம் அம்மாச்சியோட தம்பி ஒய்ஃபு இவங்க. அதுக்கப்புறம் எங்க சித்தி, இதெல்லாம் பாருங்க குட்டி குட்டியா எங்க மாமா பொண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அதே மாதிரி சொன்னல, நாங்க இருந்த அம்மா, அதாவது அப்பா இருந்த ஊர்ல இவங்க வந்து நெய்பர்ஸ். ஸோ ரொம்ப க்ளோஸா இருப்போம். இவங்க எல்லாம் ரொம்ப பெருசா இருப்பாங்க. நம்மளே பெருசாயிட்டோம், அவங்க எல்லாம் இவ்வளவு பெருசா இருப்பாங்க. அப்புறம் இது சித்தி ஒருத்தவங்க இவங்க. இந்த இது அதுவும் ஏஜ் அட்டன் பண்ண டயத்துல தான் எடுத்தது, எல்லாம் சடங்கு தான். அப்புறம் இந்த போட்டோ பாருங்க, இது ஒரு தீபாவளிக்கு என்னமோ அப்போ சித்தி எனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ். இது ட்ரெஸ்ஸுக்குலாம் அம்மா அப்பா எல்லாமே பாத்தீங்கன்னா குறையே இருக்காதுங்க. 2-3 ட்ரெஸ் எல்லாருமே எடுத்து கொடுப்பாங்க. அம்மா அப்பா இருந்து அவங்க மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. பாருங்களேன் அம்மா எப்படி இருக்காங்க பாருங்களேன். இந்த இதை பார்க்கும்போது ஆளான சிங்கம் 2 கை. இங்க பாருங்களேன், இது நானும் அம்மாவும் அண்ணன் நானும். சூப்பரா இருக்குல்ல இந்த போட்டோ. இந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வந்து எனக்கு வந்து ஃபீலிங்கா இருக்கும். ஆளான சிங்கம் 2 கை வீசி நடந்தால், அந்த பாட்டுலாம் ஞாபகம் வரும். அம்மா எவ்வளவு எங்களை வந்து பாருங்க, அம்மா தான் எங்களுக்கு. அப்பா இல்லாம இருக்கும்போது அது ஒரு இது இல்லையா. பாருங்களேன், அழகா குசிச்சடை எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்களேன். அவ்வளோ என்னை வந்து மேக்கப் பண்ணி பார்ப்பாங்க. அம்மா 114 விட்டு தான் அப்பவே கட்டுவாங்க சேலை. ரொம்ப லுக்கா வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இதை பாருங்களேன், அப்பவே. இப்ப இந்த போட்டோஸ்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இங்க பாருங்க, இது வந்து அதே தான். இருங்க வர எடுக்கவும் முடியலையே, ஒட்டுது, டைம் வேற ஓடுது. அப்போ இது ஏஜ் அட்டன் பண்ண டைம். அதுக்கப்புறம் இது வந்து காலேஜ் போன டைம் தான். போட்டோக்கு போசா பாருங்க, எல்லாத்துலயும் பல்ல மட்டும் காமிச்சிடுறதுங்க. அது இல்லாட்டா நம்ம மூஞ்சி நம்மள பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இதான் மாமா. இந்த சொன்னல, இந்த மாமாவோட நின்ற அத்தை ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. லவ் மேரேஜ்ன்ற எங்களை வந்து நான்லாம் சின்ன பிள்ளை அப்ப அந்த டயத்துல பேசினாலே ரொம்ப பொசசிவ் ஆகிற ஒரு கேரக்டர். அதை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க சொன்னேன் இல்லையா. ஆனா இந்த டயத்துல அவங்க வந்திருந்தாங்க சொன்னல, அந்த இறக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு கூட நிப்பாட்டி போட்டோ எடுக்கிறது, அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் ரொம்ப இதுவா இருக்கு. இவங்க என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த டைம்ல, 11th 12th ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே தான். இந்த பொண்ணு தான் சிந்துன்னு சொல்லிட்டு, இவங்க அக்கா தாரா. 2 பேர், அவங்க 2 பேருமே ஒரே கிளாஸ்ல படிச்சாங்க. 2 பேரும் அவங்க அம்மா அப்பா தாங்க எனக்கு அம்மா அப்பா மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இருந்து இதுனா இங்க பாருங்களேன்,
எப்படி இருக்கேன் பாருங்க மூஞ்சி. அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்திருக்காங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ண டயத்துல. ஒரு அம்மாவும் சித்தியும் எடுத்த போட்டோ இது. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீர் வந்து மாத்துவாங்க தெரியுமா, அந்த கையில அந்த முந்தானையில மாத்துவாங்க, அது நடந்தது. இது இன்னும் கல்யாண ஆல்பமும் இருக்கு, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை எங்க அம்மாச்சியோட தங்கச்சி, பயங்கரமா காமெடியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. பாக்கியம்மாச்சி இவங்க பேரு. நாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டு கேலி பண்ணுவோம். ஸோ நான் எப்படி இருக்கேன் பாருங்களேன், தாவணி பாவாடை சட்டையில. அந்த சேலை கட்டினதுக்கு அப்புறம் தாவணி பாவாடை சட்டையை மாத்தி விட்டாங்க. ஸோ தான் இங்க பாருங்க, செம்ம ஒரு இதுங்க, ஒரு அம்மா அப்பா இல்லாத மாதிரியே இல்லாம நடந்தது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. என் கல்யாணம் முதற்கொண்டுங்க இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயம். இது வந்து அந்த ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தப்ப எடுத்தது. நான் பாருங்களேன், ஜீன்ஸ் இந்த பாவாடை போட்டு ஷர்ட் போட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, அண்ணன் எல்லாரும் அந்த இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தெய்வம் தந்த பூவே அதுல இருக்குல்ல அந்த பொண்ணு, அது மாதிரியே இருப்பேன் நானு சொல்லுவாங்க எல்லாருமே. இது எல்லாமே என்னோட கசின்ஸ், அதாவது மாமா பிள்ளைங்க, அப்புறம் சித்தி பிள்ளைங்க எல்லாருமே. இப்ப எல்லாருமே பெருசு பெருசா ஆயிட்டோம். எவ்வளவு இன்னும் நிறைய பேர் ஆடும் ஆயிட்டாங்க. கியூட், பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்க. நாங்கெல்லாம் அவ்வளவு அரட்டடிப்போம். சூப்பரா எப்படி இருக்கோம் பாருங்க. எங்க அண்ணன் பட்டைய பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது அழகர் கோயில், அதான் எங்களுக்கு குலதெய்வம். ஸோ அங்க வந்து எத்தனை தடவை போறதுங்கிற இது அத்தை நானும். அதுக்கப்புறம் இங்க பாருங்களா, இது வந்து அதாவது காலேஜ் முடிச்சுட்டு இங்க வந்து திருச்சியில ஒர்க் பண்ணேன். அந்த டயத்துல தீபாவளி வந்தது, அப்ப எடுத்தது. இவங்க வந்து என்னோட சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா, திருச்சியில உள்ள. இதுதான் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தான் நான் பிப்ரவரி மந்த்ல வந்துட்டு வந்தேன். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தேன். இந்த பொண்ணு அப்ப ஐடி ஒர்க்ல பண்றாங்க. இது என் மாமா பொண்ணு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அழகா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்க சித்தியோட மாமியார் அவங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், என்னோட சித்திங்க, அதாவது அம்மாச்சியோட தங்கச்சி பிள்ளைங்க, அந்த மாதிரி. இவங்கதான் அத்தை. இவங்க வந்து அம்மாச்சியோட தம்பி ஒய்ஃப். இந்த மாதிரி என்னோட அம்மாச்சி. இப்போ நம்ம எங்க அம்மாச்சியோட இந்த மாதிரி போட்டோஸ் நம்ம செல்ஃபி எல்லாம் இப்போ 1000 எடுக்கிறோம்ல, ஆனா நமக்கு நெருக்கமானவர்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விசேஷங்கள்ல தான் என்னோட அம்மாச்சி, என்னோட கல்யாண போட்டோஸ் இந்த மாதிரி இதுல தான் இருப்பாங்க. ஸோ அம்மாச்சி, அம்மாவுக்கு அப்புறம் என்னோட அனைத்தும், அம்மாவுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியுமே அம்மா இருக்கிறவரை வந்து எங்களை வந்து பார்த்தவங்க அவங்க தான். அப்புறம் இவங்க வந்து எங்க சித்தி, அவங்க கிஃப்ட் ஷாப்ல அப்போ ஒர்க் பண்ணப்போ எடுத்தது. என்னங்க எடுக்கவும் முடியல, நிறைய போட்டோ மிஸ் ஆயிடுச்சுங்க. இவங்க வந்து என்னோட அப்பத்தா, அப்பாவோட அம்மா இதுங்க, அவங்க வச்சது. அதுக்கப்புறம் இருங்க, இதை பாருங்களேன், அழகர் கோயில்ல சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கூட்டமா உட்காந்து செமையா என்ஜாய் பண்றது. அம்மா வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி இங்க இருக்காங்க, மொட்டை அடிச்சாங்கங்க. அதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அங்க உள்ள அழகர் கோயில்ல அடிச்சாங்க, மொட்டைலாம் அடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. இதுதான் பாருங்களேன், எங்க கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே செம்மையா உட்காந்து, அதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க சூப்பரா. நான் எப்படி இருக்கேன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கா போட்டோ, இது வந்து கன்னியாகுமரியில எடுத்தது. அந்த டூர் சொன்னல, அந்த ராமேஸ்வரம் எல்லாமே போயிட்டு மொத்தமா வந்து போனது. இது பயங்கரமா என்ஜாய் பண்ணது. கியூட்டா இருக்கு. எனக்கு மெமரிஸை பார்க்க பார்க்க உங்களால நானுமே இப்போ இந்த போட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சிட்டேன். என்னோட ஆல்பம்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கண்டிப்பா, சரிங்களா? சரிங்க. ஒரு சில போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உள்ளுக்குள்ள இந்த பவுச் மாதிரி இருக்குல்ல, உள்ளுக்குள்ள இருந்தது. நானும் எங்க அண்ணன் அம்மாவை பாத்தீங்களா, இந்த போஸ் அழகா இருக்குல்ல. எங்க அண்ணனும் ஸ்டைலா நிக்கிறேன். நான் பாருங்களேன், நல்ல புஃபுன்னு நல்ல பெரிய பெரிய கெவுனு போடுறது, அழகா பிஷி ஷேடை போட்டு விடுறது, பயங்கர ஸ்டைலா வளர்த்தாங்க. அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாத்தையுமே விட்டாச்சுங்க. நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு ஜீன்ஸ் இதெல்லாம் போடணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த டைம்ல நான் போடவே இல்லைங்க. ஒரு பின்னாடி நமக்கு ஒரு பலம் இருந்தாதான் நம்ம இதெல்லாமே வந்து செய்யணுன்ற மாதிரி இருக்கும்ல. ஆனா சித்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இவ்வளவு தூரம் என்னை வந்து சிறப்பா வளர்த்துருக்காங்க. அது பெரிய விஷயம். இங்க பாருங்க, இதுவும் காலேஜ் படிக்கும் போது எடுத்ததுதான். சிரிப்பை பாருங்க. அப்புறம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ராமேஸ்வரத்துல எடுத்த போட்டோ. நான் எங்க சித்தி, இப்ப வரைக்கும் இந்த சித்தி என்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னோட ஏஜ் அட்டன் பண்ண டயத்துல சீர் எல்லாம் பரப்புவாங்க, அந்த போட்டோஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்து நான் திருப்பூர் அப்போ அருவி போயிருந்தோம், வந்து ஸ்கூல் டூர் அப்போ அது எடுத்தது.
காலேஜ் டயத்தெல்லாம் டூர் போகலங்க. அந்த அப்போ மட்டும்தான் போனேன். அது ஸ்கூல் டைம் ஃபர்ஸ்ட் மெமரி. செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு போனோம். அப்புறம் இதுவும் அந்த ஏஜ் அட்டன் பண்ண டயத்தில் உள்ளது. அப்புறம் இவங்க தான் என் அப்பத்தா, நல்லா காட்டலான்னு சொல்லிட்டு அப்பாவோட அம்மா. அப்பத்தா இன்னும் இருக்காங்க. தாத்தா தான், ஐயா தான் இறந்துட்டாங்க. இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்கங்க. நான் போன தடவை vlog ஊருக்கு போயிருக்கையில கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இதுதான் எப்படின்னா, இது வந்து இந்த என்னோட 2 அண்ணனுங்க, பெரியப்பா பசங்க 2 பேர், இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க, நானே எங்கள் அண்ணன். அம்மா வந்து ஃபோட்டோஸ் வந்து நிறைய சேகரிப்பாங்க. எங்களோட ஒரு ஸ்டுடியோ கார் போக விட மாட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது அண்ணன் ப்ரைஸ் வாங்குற மாதிரி சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எப்படி இருக்குது ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு நேற்றே வந்து மோர் சோறு மாதிரி ஊற்றி வச்சுருந்தேன். அது கூட நம்ம வந்து கருவாட்டு குழம்பு, நல்லா கத்திரிக்காய், முருங்கைக்காய், தட்டைப்பேர்லாம் போட்டு சுண்ட வச்சுருக்கோம்ல, அதையும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து சாதம், அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பேர் அந்த குழம்பு, அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி குழம்பு சுண்ட வச்சு சாப்பிட்றது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? சாப்பிட்டுட்டு கையோட மற்றத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், பயங்கரமாக சூப்பராக வந்து வெயில் இன்னைக்கு வந்து வந்தது. ரொம்ப நாள் ஆச்சு வெயில் இந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு துணி எல்லாமே எனக்கு வந்து காஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த வெயிலில் பிள்ளைங்களை உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்கார. ஏன்னா இங்கே வந்து இன்றைக்கெலாம் வந்து லைட்டாக அவங்களுக்கு வந்து மூக்கு ஒழுகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமாக வந்து கிளைமேட் மாறுது இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு டியூஷன் டைம் ஆகிடுச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அது வந்ததுக்கப்புறம் கிளைமேட் அப்படி டக்கு வந்து வெயில் வந்து என்னெல்லாம் மாறுச்சு, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா காற்றும் மழையுமா பயங்கரமாக இருந்தது. சரின்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன். ஹஸ்பண்ட் வரையிலே வந்து முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்து வர சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி டின்னரு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு இன்றைக்கி டின்னரு. ஸோ ரொம்ப சீட் பண்ணிகிட்ருக்கிறேன். நாளையிலேருந்தாவது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இந்த மைக்ரைன் தலைவலி இருந்தது இல்லையா? ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த ஃபுட் மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி டே வந்து போச்சு. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது vlog போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம்.